விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் விநாயகர் சிலை விற்பனை களை கட்டியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், நாளை விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் மதுரையில் விநாயகர் சிலைகள் விற்பனை எந்த அளவுக்கு இருக்கிறது, பொதுமக்கள் எந்த அளவிற்கு ஆர்வமாக அங்கு வாங்கி வருகிறார்கள்? பிரகாஷ், நாளை நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்காக மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வடமாநில சிற்ப கலைஞர்கள் தயார் செய்யப்பட்ட அந்த பல தோற்றங்களில் தயார் செய்யப்பட்ட அந்த விநாயகர் சிலைகள் தற்போது மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கு தயார் செய்யப்பட்ட அந்த சிலைகள் இதை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் பார்த்தோம்னா சுமார் 5 அடி முதல் 15 அடி உயரம் வரை விநாயகர் பல்வேறு தோற்றங்களில் காட்சியளிப்பது போன்ற பல வண்ணங்களில் தயாரிக்கப்பட்ட சிலைகள் இங்கு இருந்து வாங்கி செல்லப்படுகிறது. அதே போன்று அந்த மதுரை மாட்டுத்தாவணி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடமாநில சிற்ப தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்டு பல்வேறு விதமான அந்த விநாயகர் சிலைகள் மதுரை மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பல்வேறு அண்டை மாவட்டங்களுக்கும் மினி வேன்கள் மற்றும் லாரிகள் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. விநாயகர் சதுர்த்திக்காக தங்களது பகுதியில் வைத்து வழிபாடு நடத்துவதற்காக இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் பிரம்மாண்டமாக அந்த விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கின்றார்கள். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள விநாயகர் சிலை விற்பனை கூடத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அந்த விநாயகர் சிலைகளை காவல்துறை பாதுகாப்புடன் அந்தந்த பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கின்றனர். மதுரை மாநகர காவல்துறை சார்பில் இந்த பகுதியிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடிய ஒவ்வொரு சிலையும் எந்த பகுதிக்கு செல்கிறது, அது அமைப்பு ரீதியாக வைக்கப்படுகிறதா அல்லது தனிநபர்களால் வைக்கப்படுகிறார்களா என்பது குறித்து முழு விவரங்களை அவர்களது தொலைபேசி எண்ணுடன் அந்த விவரங்களையும் சேகரித்து வருகிறார்கள். அதே போன்று அந்த விநாயகர் சிலை விற்பனை செய்யும் அந்த இடத்திலிருந்து அந்த விநாயகர் சிலைகளை எடுத்துச் செல்லும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பான பூஜைகள் செய்து அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து எடுத்து செல்கிறார்கள். தற்போது கூட இந்த பகுதியில் விநாயகர் சிலையை எடுத்து செல்வதற்காக வந்திருக்க ஒரு இளைஞர் நம்முடைய இருக்கிறார். அவருமே கேட்கலாம். இப்போ நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க, எத்தனை ஆண்டுகளாக உங்கள் பகுதியில் இந்த சிலைகளை வச்சு வழிபாடு பண்ணுறீங்க, காவல்துறை கட்டுப்பாடு இதெல்லாம் எப்படி சார் இருக்குது? சார், நாங்கள் இப்போ லாஸ்ட்டு 15 வருஷம் வச்சுருக்கோம். உசிலம்பட்டி தொடர்ச்சி புது பகுதியில் வந்திருக்கோம். கடைசி 15 வருஷமாக வச்சுட்ருக்கோம். இங்கே சிலை கொஞ்சம் நார்மலான ரேட்டில் இருக்கும், நல்லா இருக்கும். காவல கட்டுப்பாடு ஒரு 20 அம்சம் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதை கட்டுப்பாடு நடத்துகிட்டு அதேமாதிரி நாங்களும் நடத்திட்டு இருக்கோம். காவல்துறை நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த 3 நாளாக என்னென்ன மாதிரியான வழிபாடுலாம் பண்ணுவீங்க? எப்படி அன்னதானம்லாம் பண்ணுவீங்களா? சார், நாளைக்கு காலையில் கண் திறப்பு நிகழ்ச்சி இருக்குது. நிகழ்ச்சி அப்போ அன்னதானம், சாம்பார், புளியோதரை, சுண்டல் எல்லாமே கொடுப்பாங்க. சாயந்தரமாக மறுநாள் 3 நேரம் சாப்பாடு, 3 நாளைக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டு 3 நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு போய் சிலையை கரைக்க போயிடுவோம். கண்டிப்பாக. மற்றொரு பகுதிக்கு விநாயகர் சிலை தற்போது எடுத்து செல்லப்படுகிறது. அது குறித்த அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். சுமார் ஒரு 10 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலை தற்போது அந்த இளைஞர்களால் ஆர்வமுடன் எடுத்து செல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த சிலையை வாங்கி செல்லக்கூடிய இளைஞர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். இப்போ இந்த சிலையை எந்த பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? இப்போ எத்தனை அடி சிலை, இது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? எத்தனை ஆண்டுகளாக உங்கள் பகுதியில் இந்த விநாயகர் சிலை? இந்த சிலை மதுரை திருமங்கலம் பக்கத்தில் நடுவக்கோட்டை கிராமத்திற்கு கொண்டு போகிறோம். அந்த நடுவக்கோட்டை கிராமத்தில் கொண்டு போயில் சிலை 10 அடி சிலை, உயரம் 10 அடி. அமௌண்ட் 30,000 வந்துருச்சு. 30,000 அமௌண்ட். இந்த சிலையை எடுத்து கொண்டு போய் எங்கள் ஊர் விநாயகர் கோவில் முன்னாடி வச்சு நாளைக்கு சாமி கும்பிட்டு நாளைக்கு காலையில் அவருக்கு தேவையானதை படைக்கப்படுகிறது. படைத்து விட்டு நாளைக்கு ஈவினிங் போல் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது. சுமார் ஒரு 2000 பேத்துக்கு அன்னதானம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்படி உங்கள் ஊரில் எல்லா இளைஞர்கள் ஒன்றிணைஞ்சு அதை இந்த விழாவை சிறப்பாக நடத்துவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இளைஞர்கள் அனைத்து மக்களும் இளைஞர்களும் சேர்ந்து அது சார்ந்த குடும்பத்தார்கள் சார்ந்து ஆளுக்கு 500 ரூபாய் வரி போட்டு சிறப்பாக அந்த சிலையை எடுத்து செல்கிறோம் சார். இப்போ தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படும். அப்போ அந்த இதை பார்க்கும்போது இந்த விநாயகர் சதுர்த்தி நீங்கள் உங்கள் பகுதியில் எப்படி கொண்டாடுவீங்க? தீபாவளி பொங்கலை காட்டி அதை தவிர்த்து இந்து பண்டிகையினால் இதை அனைவரும் விரும்பி கொண்டாடுறோம் சார். விநாயகர் சதுர்த்தி தீபாவளியை காட்டி அந்த அனைவருமே இது விநாயகர் எல்லா உலகமும் இங்கேயும் சிறப்பாக கொண்டாடுகிறோம். கண்டிப்பாக பிரகாஷ், நீங்களே கேட்டிருந்திருக்கலாம். அந்த விநாயகர் சதுர்த்தியை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்காக மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருந்து அந்த 5 அடி முதல் 15 அடி வரை உயரமுள்ள இந்த விநாயகர் சிலைகளை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இந்த விநாயகர் சிலைகள் விற்பனை சிறப்பாக அந்த அமோகமாக நடைபெற்று வருவதாகவும் நல்ல விலை கிடைப்பதாகவும் அந்த வடமாநில அந்த சிற்ப கலைஞர்களும் தெரிவித்து வருகின்றனர். நாளை நாடு முழுவதும் அந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான அந்த கொண்டாட்டங்கள் தற்போதே தொடங்கி என்றே சொல்லலாம். பிரகாஷ்,
விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.